எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதிலும் சிலதை நீங்கள் மறைத்து விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிஅமத்தை வெளியில காட்டணும். அது அல்லாஹ் சொல்றான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உன் ரப்பு உனக்கு கொடுத்த நிஅமத்தை வெளியில் காட்டுங்கிறான் அல்லாஹ், அதை சொல்லுங்கிறான். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக உயர்வான திரைகளை வீட்டு வாசலில் போட்டிருப்பார்கள். அவர்கள் உடுத்தும் ஆடை ரொம்ப உயர்வான ஆடை, ரொம்ப ரொம்ப தரம். ஒருவர் கடிதம் எழுதினார் இமாம் மாலிக் அவர்களுக்கு, நபியினுடைய மிகப்பெரிய சுன்னத்தை உலகத்தில் போதிக்கிறீர்கள் தாங்கள், வழிகாட்டும் இமாம் மாலிக் இமாமுக்கு பேர் ஆலிமுல் மதீனா, மதீனாவினுடைய ஆலிம் என்று பெயர் வாங்கியிருக்கிறீர்கள். நபியினுடைய புனிதமான மஸ்ஜிதுன் நபவியில் அவர்கள் உஸ்தாத், பாடம் நடத்தியவர்கள். இன்றைக்கு ஜன்னத்துல் பகீயில் விசேஷமான இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இமாம் மாலிக். மாபெரிய இமாம் நீங்கள், ஆனால் உங்களில் எளிமை காண முடியவில்லை. மிகப்பெரிய வசதி வாய்ப்பை காட்டுகிறீர்கள், மிகப்பெரிய வசதி வாய்ப்பை காட்டுகிறீர்கள். உங்கள் வீட்டு வாசலில் தொங்கும் திரை எங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. நீங்கள் உடுத்துகின்ற உடைகள் அவ்வளவு தரம் வாய்ந்த உடைகள். இதுவெல்லாம் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு வகையான சூழலை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் உங்கள் தகுதியும் உங்கள் ஞானமும் உங்களிடத்தில் பெறுகிற கல்வியும் லட்சோப லட்ச மக்கள் உலக நாடுகளில் இருந்து உங்களிடத்தில் கல்வியை கற்கிறார்கள், ஹதீஸை கற்கிறார்கள். ஏன் இந்த நிலை என்று ஒருத்தர் கடிதம் எழுதினார். மாலிக் இமாம் பதில் எழுதினாங்க, நான் உங்களுக்கு துஆ செய்கிறேன். அங்கங்க இருந்து ஓரமா சாரமா பேசாம டைரக்டா மூவா நீங்களே துஆ செய்கிறேன். இன்னைக்கு நாட்டில் இதுதான் கிடையாது. நேரடியா கேட்கறது தான் இல்லை, பின்னால நின்று சொல்றது. அவர் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, நேரடியா இங்க ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. அவர் ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்க, நம்மள்ட்ட சொல்லணும் உங்க ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கு, பதில் கிடைச்சிடும். இன்றைக்கு பின்னாலே பேசும் நிலை. மாலிக் இமாம் துஆ செய்து படித்து பதில் எழுதுனாங்க. நம்ம சந்தோஷப்படுற நிறைய பேர் இதையெல்லாம் மனசுல வச்சிட்டு இருப்பாங்க. நீங்க கேட்டுட்டீங்களே, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க சொன்னாங்க, நான் எந்த ஒன்றையும் வரம்பு மீறி செய்யவில்லை, குர்ஆன் ஹதீஸின் வெளிச்சத்தில் செய்கிறேன். எனக்கு அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான், நிறைய வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான், கல்வியும் கொடுத்தான், உலகத்தையும் கொடுத்தான். ஆனால் எனக்கு கொடுத்த இந்த நியாமத்தை நான் காட்ட வேண்டும் என்றும் சொன்னான். நிறைய பேர்களுக்கு நான் உதவ நினைக்கிறேன். என் கோலம் கொஞ்சம் ஃபகீருடைய கோலமாக இருந்தால் அவங்க எங்கிட்ட வாங்க வரமாட்டாங்க. ஃபகீருடைய கோலத்தில் நான் இருந்தால் அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன கேட்கறது நினைப்பாங்க. எனக்கு நிறைய வசதி இருக்குது, அல்லாஹ் கொடுத்தான், அனுபவிக்கிறேன், மற்றவர்களுக்கு காட்டுகிறேன். நியாமத்துகளை காட்டுங்கள், மற்றவர்கள் உங்களிடத்தில் தேவை உடையவங்க வரணும். அப்ப நீங்க அப்படி நடந்தா தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இது அனுமதிக்கப்பட்டது. குர்ஆனின் வழியே, ஹதீஸின் வழியே
தடை செய்யப்பட்டதை நான் அனுபவிக்கவில்லை என்று கடிதம் எழுதி, இதுவேலும் என் சார்ந்த ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மீண்டும் கடிதத்தின் வழியே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டான். மீண்டும் கடிதத்தின் வழியே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால நியாமத்தை காட்டணும். அது அல்லாஹ் சொல்றான். நமக்கு கொடுத்த நியாமத்துங்கிறது பெரிய பாக்கியம். ஒருத்தர் கேட்டார், ரொம்ப குவாலிட்டியான செருப்பு போடணும் ஆசையா இருக்கு நாயகமே, நான் போட்ட அந்த செருப்பு யாரும் போடக்கூடாது, அவ்வளவு அழகான செருப்பு போடணும், ரொம்ப ரொம்ப உயர்ந்த சட்டை போடணும்னு நினைக்கிறேன், இதுவெல்லாம் பெருமையான்னு கேட்டாங்க. என்னப்பா நீ, அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அப்படியெல்லாம் அழகா இருக்க பெரியப்படுறான்டா. நல்ல ட்ரெஸ் அணிகிறது ஒன்றும் தப்பு இல்லை, தரமானது அணிகிறது ஒன்றும் தப்பு இல்லை. அல்லாஹ் பிரியப்படுவான், அழகானது அழகை பிரியப்படுவான். பெருமைதான் வரக்கூடாது. என்னையும் பாரு என் சட்டையும் பாருன்னு நடக்கக்கூடாது. அது ஆகாது, அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம், மறைத்து விடுங்கள். நியாமத்து வந்த பின்னால்தான் காட்டணும், வர்றதுக்கு முந்தி காட்டாதீர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு வீடு வாங்க போகிறீர்களா, மறைத்து விடுங்கள். ஒரு தொழிலை துவக்க போறீங்க, மறைச்சிருங்க. ஏன்? பொறாமைக்காரர்கள் அதற்கு இருக்கிறார்கள். அவர்களின் பொறாமை உங்களை தொடர விடாமல் தடுத்து விடும். இன்னைக்கு அதுல தான் நம்ம மாட்டிக்கிறோம். நியாமத்தை காட்டுறது தப்பு இல்லை, வருவதற்கு முன்பே நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன்னா சில பேர் பொறாமப்படுவாங்க. எப்படி நல்லா இருக்கிற இன்னும் அவருக்கு எத்தனை வீடு இருக்குது, இன்னும் வீடு வாங்க போறாரு அப்படிம்பாங்க. இருக்கிற வீடும் சேர்ந்து போயிடும். அது சொல்றது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னலின் நியாமத்தி ஹசூத், நீங்கள் உங்களுடைய நியாமத்துக்கு பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள். நாம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை நான் சொன்னால் நீங்கள் வியப்படைவீர்கள். லைஸ மின்னி து ஹஸத், நான் எச்சரிக்கைப்படுத்துகிறேன், பொறாமைக்காரர்கள் என்னை சார்ந்தவர்களே இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. எப்ப நீ பொறாமைப்படுகிறாயோ நீ ஒரு சரியான என் சுன்னத்தை பின்பற்றும் மனிதனே அல்ல. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நம்ம நபியை சார்ந்தவங்க இல்லைன்னா அந்த குணத்தை வச்சு என்ன பண்றது? அது போக மாட்டிருக்குன்னா அதை போக வைக்க என்ன பண்ணணும்? பெரியார்களுடைய தொடர்பில் அழித்து விடுவார்கள், உங்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி விடுவார்கள். நப்சுதான் காரணம். அன்னைக்கு ஒரு பெரிய மனிதர், கல்வி பெற்ற மனிதர், ரொம்ப பெரிய மனிதர், கல்வியாளர், பல பேருக்கு ஞானத்தை மார்க்கத்தை சொல்பவர். அவர் சொன்னார், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் என்ன பண்ணாலும் யாராச்சும் எனக்கு முன்னால கொஞ்சம் விசேஷமா இருந்தால் எனக்கு பிடிக்கலன்னு, யாராவது கொஞ்சம் டாப்பா நடந்துட்டா என்னால் தாங்க முடியல, யாராவது கொஞ்சம் நல்ல பேசிட்டா கூட என்னால் தாங்க முடியல, நான் என்ன பண்றது? நான் அதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் மனசு ஏற்க மாட்டுக்குது. எனக்கு முன்னால இன்னொருத்தர் டாப்பா போனா எனக்கு ஏற்க முடியலன்னார். அந்த நப்ச மௌத்தாக்கணுமா இல்லையா? அந்த ஆன்மாவை அழிக்க வேண்டுமா இல்லையா? எத்தனை நாளைக்கு என்னால தாங்க முடியலன்னு சொல்லி பொறாமைகளையே அழிந்து போவது. லைஸ மின்னி து ஹஸத், பொறாமை உடையவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்கிறார்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை அழிக்க என்ன வழி? பொறாமையின் நப்சு இருக்குமையானால் நீ கல்வியாளனாக இருந்தாலும் மகானாகவே இருந்தாலும் உனக்கு விமோச்சனம் கிடைக்காது. 4 பேர் புகழலாம், 4 பேர் பாராட்டுவாங்க, இருக்கிற வரைக்கும் பேர் இருக்கும், மூத்தா போன பின்னால கபரே உனக்கு கேள்விக்குறியாகும். என ஈமானுடைய பலகீனம் அது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய சஹாபி, அவங்க சொன்னாங்க, எல்லாரும் என்னால திருப்திப்படுத்த முடிஞ்சா திருப்திப்படுத்திடுவேன். அழகான வார்த்தை இது. எத்தனை பேரை திருப்திப்படுத்த முடியுமோ அத்தனை பேரும் திருப்திப்படுத்திடுவேன். ஏன்னா அவங்க நாட்டினுடைய அமீராக இருந்தாங்க, ஜனாதிபதி, அவங்க கையில் ஆட்சி இருந்துச்சு. சையதுனா முஆவியா எத்தனை பேரை திருப்திப்படுத்த முடிஞ்சாலும் திருப்திப்படுத்திடுவேன். நாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அரசியல் வட்டத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், அதிகார பலம் உள்ளவங்களா இருக்கட்டும், திருப்திப்படுத்திடும் இல்லையா? சொல்லிட்டு சொன்னாங்க, நான் பொறாமை காரணம் மட்டும் என்னால் திருப்திப்படுத்த முடியலன்னா. யாரு? ஒரு ஜனாதிபதி.
எனக்கு ஏதாவது அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க நான் திருப்திப்படுத்திடுவேன். கஷ்டப்படுத்துறாங்களா கஷ்டப்படுறாங்களா திருப்திப்படுத்திடுவேன். என்னை பத்தி ஏதாவது தப்பா பேசுனாங்களா கூப்பிட்டு திருப்திப்படுத்திடுவேன். எல்லாரையும் நான் திருப்திப்படுத்த முடியும், பொறாமைக்காரனை என்னால் திருப்திப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? நான் என்ன கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் எவ்வளவு பேசினாலும் அடங்கி போனாலும் அமைதியா இருந்தாலும் அவன் திருப்திப்பட மாட்டான். எது வரைக்கும் அவன் எது நீங்கணும்னு ஆசைப்படுறானோ என்னை விட்டு அது நீங்கிற வரைக்கும் அவன் திருப்திப்பட மாட்டான். சையதுனா முஆவியா, பொறாமைக்காரனுடைய திருப்தி எங்கே கிடைக்கும்? அந்த நியாமத்து நம்மை விட்டு நீங்கினால் தான் அவன் திருப்தி பெறுவான். இல்லப்பா நீ அப்படி என்ன தப்பா நினைக்கிற, அப்படி நினைக்காத, உனக்கு நான் என்ன பண்றேன் என்ன பண்றேன், உன் குடும்பத்துக்கு பொறுப்பெடுக்கிறேன், என்ன சொன்னாலும் சரி சரி சொல்வான். ஆனால் அவனை திருப்திப்படுத்த முடியுமா என்றால் திருப்திப்படுத்த முடியாது. அவன் குறிக்கோள் நமக்கு இருந்த நியாமத்தை அழியணும். சையதுனா முஆவியா சொல்லும் அந்த செய்தி நம்ம கவனத்தில் இருக்கணும். நம்ம இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இது அவருக்கு இவருக்கெல்லாம் இல்லை, நமக்கு நினைக்கணும். நம்ம எத்தனை பேரை குறித்து பொறாமைப்பட்டு இருப்போம். யாராவது கொஞ்சம் டாப்ல இருந்தா பிடிக்காது. அதனாலதான் ரசூல் சொன்னாங்க, உங்க அழகு கூட கொஞ்சம் பக்குவமா வச்சுக்கங்கன்னாங்க. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு குளிச்சாங்க. அவங்க ரொம்ப அழகான மனிதர், ஆண் அழகர். ஆண் அழகர்னா அவ்வளவு அழகு. அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா பயிற்சி உடம்பு மாதிரி இருக்கும். ஒரு தடவை அந்த ட்ரெஸ்ஸை களைஞ்சிருந்தா குளிப்பாங்க. குளிக்கும் போது ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னார், சுப்ஹானல்லாஹ், என்ன உடம்பு, என்ன அழகு, இப்படி உடம்பான்னார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்படி உடம்பா, இது என்ன, இது வயிற கட்ட மாதிரி இருக்குது அப்படின்னார். மனுஷன் குளிச்சுட்டு எஞ்சி ட்ரெஸ்ஸை உடுக்க முடியல, மயங்கி விழுந்துட்டார். சையதுனா சஹல் அவ்வளவு ஆணழகர், பலமிக்கவர், சந்தன கட்ட மாதிரி இருக்குது உடம்பு. இது என்ன உடம்பு அப்படின்னு சொன்னாரு. ஒருத்தர் சொன்னதை பார்த்து அந்த வார்த்தை இவங்க காதுல கூட விழல. குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க வந்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு அந்த செய்தி போது ஹஜ்ரத் சஹலை கூட்டு வர்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஏன் ஏன் பெருமானார் கேட்டாங்க, உங்களில் யாரையாவது நீங்கள் பார்த்தால் அவர் ரொம்ப அழகாக இருக்கிறார், பாக்கியமாக இருக்கிறார் என்று பார்த்தால் அல்லாஹ் அவருக்கு இன்னும் நீ பரக்கத் செய் என்று சொல்லி இருக்க வேண்டாமா? நபி அவங்க சொல்லி கொடுத்த பாடம். அல்லாஹ் பரக்கத்தலகு, அல்லாஹ் நீ அவருக்கு பரக்கத்து செய். என்ன அழகு, பரக்கத் செய். என்ன வசதி, பரக்கத் செய். என்ன குணம், பரக்கத் செய். எது உங்களுக்கு கவர்ச்சி அளிக்குமோ அதில் பரக்கத் செய் என்று சொல்லியிருந்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாரே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம், உங்கள் கண்களால் யாரையும் கொன்று விடாதீர்கள், பொறாமையால் அழித்து விடாதீர்கள் என்பதை எச்சரிப்பது போல் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சில விஷயத்தை மறைச்சிக்கணும், ஓடி வெளியில காட்டிட்டுலாம் நடக்கக்கூடாது. சில பேர் இங்கே இருந்து ஒண்ணுக்கு போகும்போது முழு உடம்போட போறாங்க, சட்டை இல்லாம துண்டு இல்லாம. அது யாராச்சும் பார்த்து கண்ணு போட்டாங்கன்னா அப்ப நாளைக்கு ஏத்திகாவுல இருந்து உங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும், கண்ணு போட்டுருவாங்க. அதனால நான் பொதுவா சட்டை கழட்டும் போது ஒரு துண்டை கையில வச்சு மறைச்சுதான் கழட்டுறது. நமக்கு உடம்பே இல்லை, நோக்கம் அது அல்ல. மக்கள் பார்வையில் எல்லோருக்கும் திருப்தியான பார்வை இருக்காது என்பதை மார்க்கம் சொல்லும். திருப்தியான பார்வை எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதுபோல்தான் பெண்களும் தங்கள் அழகு விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும். முடிந்தவரையிலும் மறைத்தே நடமாட வேண்டும். அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஆக பொறாமையினுடைய அந்த பாதிப்பு என்பது பாக்கியமான அழகு உள்ள திடகாத்திரம் உள்ள அஞ்சரை சையதுனா சஹலை படுக்க போட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியது. சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நாங்க என்ன பண்றது? சுத்தி சுத்தி அந்த ஆட்கள் நிறைய இருப்பாங்களே, எதை பார்த்தாலும் பொறாமப்படுற மனிதர்கள், கண்ணு போடுற மனிதர்கள் இருக்கத்தானே செய்வாங்க. காலையில எழுந்திருச்சிட்டுனா நீ அஊது பிகலிமாத்தில்லாஹி 3 தடவை, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மாஸ்மி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா 3 தடவை ஓது. அவன் எவ்வளவு பெரிய கண்ணை வச்சிருந்தாலும் எவ்வளவு பொறாம இருந்தாலும் உன்னை பாதிக்காம நீ தப்பித்து விடுவாய்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஓதிக்கப்பான்ட்டாங்க. வலி நோயையும் சொல்றாங்க, மருந்தையும் சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்க மருந்து எடுக்கிறது இல்லை. மருந்து எடுத்தா தானே குணமாகும், மருந்து போடுறதே இல்லை. ஆனா நோயை பயப்படுறோம். இந்த நோய்க்கு மருந்து அஊது பிகலிமாத்தில்லாஹ் சொல்லுங்க, தாம்மாத்தி
குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். காலையில 3 தடவை ஓதணும். எழுதி வச்சுக்கங்க, மனப்பாடம் செய்யுங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா அஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த 3ஐயும் 3 தடவை ஓதிக்காண்டாங்க. 2ஐயும் அவுது பிக்கலிமாத்தில்லா 3 தடவை ஓது, பிஸ்மில்லாஹில்லதி 3 தடவை ஓது. கண்ணு பயங்கரமான கண்ணா இருந்தாலும் உன்னை தாக்காது. பொறாமைக்காரன் எவ்வளவு பயங்கரமான ஆளா இருந்தாலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். அப்ப டெய்லி ஓதத்தான் செய்யணும். டெய்லி தான் போடுறானே, அட டெய்லி ஓதணுங்கிறேன். டெய்லி தான் கண்ணு விழுது. பொறாமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுதான் படுறது. நமக்கு 2 வீடு இருக்குதுன்னா அவன் பொறாம படும்போது அவர் 10 வீடு இருக்காமங்கிறது. 2 வீடு தான் இருக்குதுங்க. அவன் பொறாமப்படுறவன் சொல்லும் போதே சொல்றது அவர் 10 வீடாம. நான் அல்லாட்ட கேட்கறது, இந்த மாதிரி சொல்ல நீ கபூல் செய்ய மாட்டியா? அது 10 ஆக்கி தந்துட வேண்டியதாங்க. அல்லாஹ் பதில் சொல்வான், அவனே பொறாமக்காரன், அவன் துவாவை நான் எப்படி ஏற்பேன்? அழிந்து விடும். அந்த குணம் அழியவில்லை என்றால் நம்மை அழித்து விடும், ஈமானை அழிக்கும். ஒரு அழகான வரலாற்று ஒன்றை இமாம் கசாலி உட்பட வரலாற்றினுடைய மிகச்சிறந்த ஒரு அரசருடைய தர்பாருக்கு ஒருவர் எப்போது வருவார். அவர் வரும்போது ஒரு வார்த்தை சொல்வார். அந்த வார்த்தை ரெகுலரா அவர் சொல்ற வார்த்தை, அஹ்சின் இலல் முஹ்சின் பியசானிஹி ஃபஇன்னல் முஸியா யக்ஃபீஹி இஸாத்துஹு. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அரச தர்பார்ல உட்காருவார். அதனால அரசருக்கு அவர் மேல பிரியம். அவர் வரணும்னு எதிர்பார்ப்பார். அவர் அரசருக்கு நெருக்கமாயிட்டார். என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தை அது அவர் மட்டும்தான் பேசினார். அரசருக்கு வரும்போது சொல்வாராம், ஆசின் இலன் மோசின் விவசானி, நல்லது செய்கிறவர், அவர் நல்லதை கொண்டே அவருக்கு நல்லது நடந்துவிடும். அதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது, நல்லது செய்தவருக்கு நீ நல்லதை செய், நல்லது செய்தவருக்கு நல்லதை செய். கேடு செய்தவர் அவருக்கு நீ கேடெல்லாம் செய்ய வேண்டாம். அதாவது சொல்றார், கேடு செய்தவர் அவர் கேடே அவருக்கு போதும். கேடு செய்தவருக்கு அவர் கேடே அவருக்கு போதும். அவரை அழிக்கிறதுக்கு நீ ஆயுதம் தூக்க வேண்டாம். அவர் செய்த கேடு அவர் அழிச்சிடும். நல்லது செய்தவனுக்கு நல்லது செய். அஹ்சின் இலல் மோசின் பிஹசான், யார் நல்லது செய்தாரோ அவருக்கு நீ நல்லது செய்திரு. கேடு செய்தால் அவருக்கு அந்த கேடை அவரை அழித்து விடும். அந்த வார்த்தையை சொல்லிட்டு உட்கார்ந்துருவார். வந்த உடனே அரசர் சொல்வார், சேர போடுங்க. அவர் வந்து உட்கார்வார். அஹ்சின் இலல் மோசின் பிஹசானிஹி ஃபஇன்னல் முஸீ யக்ஃபீஹி இஸாத்துஹு. உட்கார்ந்துருவார். அந்த வார்த்தையை ரசிக்கிறது அரசருடைய வேலை. நல்ல மனுஷன் கூட இருந்தாலு இது ஒருத்தருக்கு பிடிக்கல. என்ன, அரசருக்கு ரொம்ப நெருக்கம் பெறார் பாத்தீங்களா? அரசருடைய அன்பை பெற்றுட்டார். பொதுவாக அரசர்களை சந்தோஷப்படுத்திட்டா பெரிய மதிப்பு மரியாதை பொருள் எல்லாம் கிடைக்கும். இது பிடிக்கல ஒருத்தருக்கு. அரண்மனையின் தொடர்பிலே இருக்கிறவருக்கு பிடிக்கல. அரசருடைய தொடர்பிலே இருந்தால் அவருக்கு பிடிக்கல. ஒரு நாள் இவர் போன பின்னால அவர் அரசர்கிட்ட வந்தார். அரசே, நீங்க ரொம்ப பாக்கியமானவங்க, ஆனா சில பேர் ரொம்ப சிம்பிளா உங்களை ஏமாத்திடுறாங்க. என்ன சிம்பிளா இப்ப வந்துட்டு போறார் பாத்தீங்களா? ஆமா, அவர் ஸ்ரீதேவிங்கிறார் அரசர். அவர் வந்தாலும் எனக்கு பிடிக்குங்கிறார். அப்ப வந்துட்டு போறாரு. அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு பொதுவா உங்க பக்கத்துல வந்தாலே உங்களுக்கு வாய் நாற்றம் இருக்குது சொல்லிட்டு இருக்கிறார். அரசருக்கு துர்நாற்றம் உள்ள வாய் உள்ளவர். அரசர்கிட்ட போய் எனக்கு பேச மாதிரியா இருக்குது. ஏன்னா அவர் பேசுனா அந்த வாடை தாங்கல்ல. அரசர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா, கண்டுபிடிச்ச, நீங்க பாருங்க, அவர் உங்ககிட்ட நீங்க நெருங்கி உட்கார சொல்லுங்களேன். வாயில கை வச்சுக்கிடுவார். அவர் மூக்க பொத்திக்கிடுவார். மூக்க பொத்துனா அந்த நாத்தம் தாங்காம பொத்துறேங்கிறார். நீங்க கிட்ட வச்சு பார்க்கல, எத்தனை தடவை மூக்கில் கை வச்சிருக்கிறாரு. இந்த சொன்னா தானே விளங்கும். வரும்போது அப்படியா பார்ப்போம்.
அவர் பள்ளிவாசல்ல நீங்க இமாமா தானே இருக்கீங்க, எத்தனை வருஷம் இருக்கியா? நான் 35 வருஷமா இருக்கேன். அதுல எத்தனை கதவு ஜன்னல் இருக்குதுன்னா இதையா பார்ப்போம். நீ முன்ன கூட இப்படி கேள்வி கேட்பேன்னா பார்த்துட்டு வந்திருப்பேன். அரசர் அந்த கவனத்தில் இல்லை. அப்படியா, சரி பாப்போம், இன்னைக்கு வரட்டும். எப்படி நாளைக்கு போயிட்டார்ல, நாளைக்கு வருவார். சாதாரண விஷயம் இல்லை. நன்மக்கள் எழுதிய அற்புதமான வரலாறு. நாளை வரட்டும். அதுக்குள்ள இவரு போய் அரசர்கிட்ட அவர் வர்ற டயத்துக்கு முந்தி எங்க வீட்டில் விருந்துன்னு கூப்பிட்டு வந்துட்டார். அந்த ஆள அரசர்கிட்ட சன்மானம் பெறுகிற, மரியாதை பெறுகிற அந்த பரிசுத்தமான மனிதரை எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. இவர் அரண்மனை தொடர்புள்ள ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு நல்ல பூண்டு வெங்காயத்தை வச்சு உணவு கொடுத்துட்டார். நல்ல அழகான சாப்பாடு, பூரா பூண்டு வெங்காயம் இதை நல்லா கலந்து மிக்சியில் அடிச்சு ஜோரா மனமா வச்சு கொடுத்துட்டார். அவர் அதை சாப்பிட்டுட்டு நேரம் அரண்மனைக்கு வர்றார். வரும்போதே அஹசின் அஹசின் இலல் மோசின் பியசானி, நல்லது செய்தவருக்கு நல்லது செய், தீங்கு செய்தவருக்கு அவர் தீங்கு அப்படின்னு உட்காருமா. அரசன் நினைச்சார், இந்த மாதிரிலாம் பேசிட்டு நீ இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவருக்கு மனசுல எண்ணம். அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்ப அரசர் நீ கிட்ட வாவும் பாடினார். அவர் வந்து அரசர் பக்கத்துக்கு போது கொஞ்சம் பயப்படுவார். கொஞ்சம் யோசிச்சார், இன்னும் கிட்ட வான்னார். கிட்ட வந்த உடனே வாயை பொத்திக்கிட்டார், மூக்கில் இப்படி வாயில கை வச்சுக்கிட்டார். அரசர் பார்த்தார், கரெக்ட், இந்த ஆசாமி இவ்வளவு நாளா நம்ம விளங்காமலே இருந்துட்டோம், நம்ம விளங்கல்ல அப்படிதானே இருக்கிறார். அவருடைய கையை வச்ச உடனே டவுட் வந்துட்டு, உடனே பழக்கம் இருக்குது, பேப்பர் எடுத்து எழுதி இதை கொண்டு போய் அங்கே போய் வாங்கியாண்டோம். அது சன்மானம் எழுதி கொடுக்கறது தான். கொடுத்தாச்சுன்னா அங்கே போனால் அது கிடைச்சிக்கிடும். அதை எழுதி கொடுத்து போயிட்டு வான்னா அது வாங்கிட்டு வந்துட்டார். வெளியில வந்த உடனே அந்த ஆள் ஓடி வந்துட்டார். யாரு? இவருக்கு சாப்பாடு கொடுத்தார் அல்லவா, அரசருடைய கெட்ட பேருக்கு ஆளாக்க வேண்டும். இவருக்கும் அரசருக்கும் இருக்கிற நெருக்கம் தாங்க முடியாத பொறாமைக்காரன் அவன். எப்படியாவது உழைச்சு விடணும், என்ன பண்றது? தாங்க முடியாத பொறாமைக்காரன் அவன். எப்படியாவது இதை ஓக்க வேண்டும் என்று திட்டமிட்டான். அரசர் கடிதம் எழுதி கொடுத்தார். அந்த பேப்பரை வாங்கிட்டு அவர் வருகிறார். பேப்பர் வாங்கிட்டு வர்றார். என்னப்பா அரசர் பார்த்தியா? பார்த்தேன். என்ன? இல்லை, சன்மானம் பேப்பர் தந்திருக்கிறாங்க. ஒன்றும் ஓடல. நம்ம ஆளை ஓக்கிறதுக்கு முயற்சி பண்ணா சன்மானம் பேப்பர் கிடைச்சிருக்க. அரசர் பக்கத்தில் இருக்கிற பேப்பர், சன்மானத்துக்கு எழுதி கொடுக்கிற பேப்பர், சன்மான பேப்பர் கிடைச்சிருக்க. உடனே அவன் பார்த்தான் இவர்கிட்ட, அப்பா நான் கஷ்டப்படுறேன், அப்படி இருந்தும் இன்னைக்கு பாரு உனக்கு உன்னை கண்ணியப்படுத்தி உணவுலாம் கொடுத்தேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வீட்டில் சிரமம், இந்த பேப்பர் எங்கட கொடுத்துட்டா நான் பயனடைஞ்சுக்கிடுவேன். அவர் நல்ல மனுஷன், ஆசை இல்லை. சரி நீ போய் எடுத்துக்கா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அரசர் அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்த நாள் கரெக்டா அரண்மனைக்கு வர்றார். அரசர் பார்க்கிறார், என்ன அந்த ஆள் வர்றாரு. கிட்ட வரும்போது எஞ்சி பார்க்கிறார், அம்மாளு தானா? ஆமா, உட்கார். என்னப்பா? அஹ்சின். அவர் தூக்குறார், நல்லது செய்தவருக்கு நல்லது செய், தீங்கு செய்தவனுக்கு அவன் தீங்கவனை அளிக்கும். நேத்து கடிதம் தந்தனப்பா. ஆமா, அது எங்கப்பா? அந்த அவர் வாங்கின கேட்டாரு, கஷ்டப்படுறேன்னு கொடுத்துட்டேன். ஆஹா, அப்போ ஏன் நீ என் பக்கத்தில் வந்த? என்னான்னு கேட்கல, மூக்களுக்கு. நேற்று அந்த மனுஷன் எனக்கு கொஞ்சம் விருந்து கொடுத்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா அரைச்சி கொடுத்துட்டாரு. எனக்கு பயம், உங்க பக்கத்துல இருந்து வேப்பம் வந்தா நாத்தம் அடிக்குமே. சாப்பிட்டு இருக்க அந்த வாயு வந்துகிட்டே இருக்கு, கேஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த பூண்டு சாப்பிட்டா தான் அது பறக்கத்தான் வெளியாகும் இல்லையா, சுமல் வரும். அரசர் தர்பாரில் என்னுடைய கெட்ட வாடை வெளியாக கூடாது, உங்களுக்கு என் வாடை சங்கடம் கொடுத்துருமே, ஒரு கால் ஏப்பம் வந்தால் உங்களுக்கு சங்கடம் ஆயிடுமே. நான் பேச ஆரம்பிச்சாலே பூண்டு வாடை வருது, வெங்காய வாடை வருது. அரசர் கிட்ட அது ஒழுக்கம் இல்லையே. இன்னைக்கு பார்க்க நீங்க பக்கத்துல வா பக்கத்துல வா பக்கத்துல வாண்டு காலு கிட்ட கொண்டு வச்சுட்டீங்க. எனக்கு ரொம்ப பயம், உங்க முன்னால எனக்கு கெட்ட வாடை வெளியாகி அரசர் சங்கடப்படக்கூடாது. நான் பொத்துனேன். நேர அரசர் அங்க தொடர்பு கொண்டாரு. இந்த ஆள் அங்க கடிதத்தை கொண்டு போறார். கடிதத்தை கொண்டு போய் அங்க கொண்டு போய் சன்மானம் கொடுக்கிற இடத்துல போய் கொடுத்தார். உள்ள பிடிச்சி கெட்டுன்ட்டான். ஆளை கெட்டுங்கிறான். என்னப்பா கெட்டுற? உன்னை வந்து பீஸ் பீஸா போட்டு பையில கேட்டிருக்கிறாரு அரசரு. உன்னை பீஸ் பீஸா போட்டு
பையில கேட்டிருக்கிற. நான் இல்லப்பா, அது கடிதம் எனக்கே இல்லை, நீ தயவு செய்து அரசர்கிட்ட பேசிப்பாரு, இன்னொருத்தருக்குள்ள கடிதம், அந்த மனுஷன் வர முடியாம நான் வந்தேன். அரசர் கடிதத்துக்கு மறுப்பு இல்லை, பரிசீலனையும் இல்லை, மீண்டும் அரசர்கிட்ட நாங்க விசாரிக்கிறதுலாம் கிடையாது. இல்ல இல்ல, ஒரு தடவை நீ விசாரிச்சு பாரு, உங்க ஆள் வந்திருக்கான்னு சொல்லி பாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அங்க வந்ததுதான். இந்த கடிதத்தை கொண்டு போய் அரசர்கிட்ட போய் அப்படியான்னு கேட்டா நாளைக்கு என்ன பீஸ் ஆக்கிடுவாரு. அரசர் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஆனாரு, கத்துனாரு, கேளுன்னாரு, ஆளை பிஸ்மில்லான்னு போட்டு முடிச்சு பையில லக்கேஜ் கட்டி விட்டுட்டாங்க. போட்டாச்சு ஆளை. அரசர்கிட்ட விஷயம் வருது, முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அரசர் சொன்னார், உன் வார்த்தை உனக்கே அல்லாஹ் கபூல் செய்துட்டான். நல்லது செய்தவனுக்கு அவன் செய்த நல்லதே போதும், நல்லது செய்தவனுக்கு நல்லது செய், தீங்கு செய்தால் அவன் தீங்கு அவனையே பாதிக்கும், அவனுக்கு கேடு அவன் செய்த தீங்குதான் என்று நீ சொன்னாய் அல்லவா. நேற்றைய தினம் அவன் சொன்னான், இவர் அரசர் உங்க வாயில நாத்தம் வருது, அதனால மூக்கில கை வைப்பாருன்னு சொன்னான். நீ வச்ச உடனே தான் உனக்கு சீட்டு தந்தேன், வச்ச உடனே சீட்டு தந்தேன். ஆனா நீ உண்மையான ஆளுங்கிறதுனால அந்த மாதிரி பொறாமப்பட்ட அவனுக்கு அந்த சீட்டு பலியாகி விட்டது என்றார். இதை எங்க எழுதுறாங்க? பொறாமை பாடத்தில் எழுதுறாங்க. பொறாமை நம்மை தான் அழிக்கும். நம்ம அவரை அழிக்கும் நினைக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சிடாரு. நம்ம படுற பொறாமையால நமக்கு பெரிய கேடு வரும். தீங்கு செய்தால் அந்த தீங்கு உன்னை பாதிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி ஞாபகப்படுத்துவேன். யாரையாவது நீங்க சாபமிடுறீங்க, அவர் அப்படி ஆக மாட்டார், அவர் இப்படி ஆக மாட்டார், அவர் அப்படி போயிடுவார், இப்படி போயிடுவார், சாபமிடுகிறீர்களா? அந்த சாபம் இங்கிருந்து புறப்படும் என்றார்கள். உன் நாவில் புறப்பட்ட சாபம் வெளியே வரும், அது அப்படியே வரும். யாரை நோக்கி சாபத்தை அனுப்பினாயோ அவர் பக்கத்தில் வரும், நின்று பார்க்கும். அந்த சாபத்திற்கு அவர் தகுதியுடையவரா? உண்மையிலேயே நீ சாபமிட்டாய், அதற்கு அவர் தகுதியா என்று பார்க்கும். கொஞ்ச நேரம் அந்த சாபக்கேடான வார்த்தை அவரை சுத்தி ரவுண்டு வரும். அவர் தகுதி இல்லையா? அது கிழக்கு போகும், மேற்கு வரும், முன்போகும், பின்வரும், எங்கேயும் அந்த வார்த்தை போய் சேர இடமில்லை. மீண்டும் அந்த வார்த்தை சாபமிட்ட உனக்கே வந்து சேரும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சாபமிடுறோம், அவன் ஒரு காலம் அப்படி ஆக மாட்டான், அவன் இப்படி ஆயிடுவான், அவன் இப்படி ஆயிடுவான். நமக்கு வார்த்தை பெரிய மகான் மாதிரி சில பேர் சாபமிடுறது, அவ்வளவு நீ ஆகி விடுவாய். சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். மார்க்கம் புரியாம நிறைய அழிவை நாம் சம்பாதித்துக் கொண்டோம். ஒழுங்காக விளங்காத வாழ்க்கையில் நிறைய நமக்கு நஷ்டங்களை நாம் உண்டாக்கி கொண்டோம். பக்கம் பார்க்காதே நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வும் சொன்னா, உன்னை நான் பல பேருக்கு நிறைய கொடுத்துருக்கேன், பார்க்காது. அழக கொடுத்தேன், அப்புறமா நம்ம அழகா இருக்கணுமே, எதுக்கு பார்க்கிறாய்? அந்தஸ்து கொடுத்தேன், அதை நீ பார்க்காது. உன்னை ரூட்ல நீ போயிட்டே இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சிருவ, நீ பிழைச்சிருவ. நான் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி உடையவனா இருப்ப. எப்ப நீ இன்னொருத்தரை பார்க்கிறாயோ, எனக்கு நியாமத்துக்கும் நன்றி செலுத்த மாட்டேன். பொறாமப்பட்டு உனக்கு இருக்கிற நியாமத்திலையும் நீ நிம்மதி இல்லாமல் போய்விடுவாய். இதான் நடக்குது இன்னைக்கு. அதனால ரொம்ப கவனமாக, ஏதோ உங்களை கூப்பிட்டு ஒரு பயான் செய்து நேரத்தை முடிக்கிறதுலாம் இல்லை. நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, இங்க வர்றவங்க எதை கொண்டு பயனடைவார்களோ அத்தனையும் வெளியாகின்ற நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்த